எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த மாதம் வந்து மாமா கார்த்திகை மாதம் இப்போ கேலண்டர் போட்டிருக்கேன். கார்த்திகைனாலே ரொம்ப முக்கியமான நம்ம பண்டிகை. அந்த கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப கண்டிப்பாக பண்ணணும், எல்லாரும் ரொம்ப முக்கியமான பண்டிகை அது. ஸோ அது என்ன டேட் என்னன்னு பார்க்கலாம். விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஆமாம், இந்த கார்த்திகை 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணியகாலம். விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படிங்கிறது வந்து வருஷத்தில் 4 தடவை வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை. எப்பப்போ? 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஆமாம், மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை. ஸோ இப்போ இந்த வாட்டி இன்னைக்கு வருது நவம்பர் 16 முடிஞ்சிடுது இல்லையா? அது ஆக்சுவலாக 1ஆம் தேதியிலேருந்துன்னு வச்சுக்கேன். கார்த்திகை 1லேருந்து 16ஆம் தேதியிலேருந்து பண்ணலாம். அது வந்து 9 மணி நேரம். எப்பவுமே விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது 9 hours. 9 hours. அந்த டீட்டெயில்ஸ் வந்து போன தடவை நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலத்தில் போட்டிருக்கோம். ஒன்றுமே இல்லை, அன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த கொடிமரத்தையும் கர்ப்பகிரகத்தையும் சேர்த்து ஒரு 27 times சுற்றணும். பெருமாளையே நினச்சிட்டு சுற்றணும். அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் வந்து ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணியகாலம் இருக்கிறது வந்து பல ஏகாதசி விரதம் இருந்ததுக்கு சமம். விஷ்ணுபதி புண்ணியகாலம் 19 வந்து சங்கடகர சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை விசேஷம். ஆனால் 19 இது இன்னொன்று என்ன இந்த மாதத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 19 வந்து நம்ம ராமானுஜரோட திருநட்சத்திரம் அன்னைக்கு. ஸோ அது வந்து எப்பயும் மாதம் வந்து இனிமேல் வந்து அவரோட திருநட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அந்த கதை சொல்லலான்னு இருக்கீங்க இல்லையா? ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் வருங்க, என்னென்ன எதுக்குன்னு தெரியாமல் இருக்க வேண்டாம்னு. ஸோ இனிமேல் அந்த அவரோட நட்சத்திரத்தை அன்னைக்கு அவரோட அந்த கதையை பார்த்துட்டு ஏதாவது பிரசாரம் பார்ப்போம். சங்கட சதுர்த்தி நிறைய போட்டிருக்கோம் நம்ம வீடியோ, அது பார்த்துக்கலாம். அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 2 இருக்கு. ஆனால் வீடியோ போடுறது வந்து நம்ம இனிமேல் திருவாதிரை தான் போட போகிறோம். சங்கட சதுர்த்தி வந்து இந்த தடவை 10ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் இருக்கு. 18 ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சு 19 ஈவினிங் வரைக்கும். விரதம் இருக்கிறது 19ஆம் தேதி இருக்கணும். அன்னைக்கு வந்து நம்ம திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் பார்ப்போம். எவ்ரி மந்த் நம்ம திருவாதிரைக்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் பார்ப்போம். 17 கதை பார்த்துருக்கோம், வாக்கியங்கள் பார்த்துருக்கோம். 18வது வாக்கியம் இந்த தடவை பார்க்கலாம். அப்புறம் வந்து 26 இல்லையா? 26க்கு வந்து உற்பன்ன ஏகாதசி. முக்கியமான ஏகாதசி வந்து உற்பன்ன ஏகாதசின்னா உற்பத்தியான ஏகாதசின்னு சொல்லலாம். அதாவது ஏகாதசிக்கே ஒரு ஜெயந்தின்னு வச்சோன்னு வச்சுக்கோ. அதாவது ஏகாதசி பிறந்த நாள் அப்படின்னா இந்த உற்பன்ன ஏகாதசி தான். ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு தேவி, அதாவது மகாவிஷ்ணு சரீரத்திலேருந்து வந்த ஒரு தேவி இந்த ஏகாதசி. அந்த ஏகாதசி உருவான நாள் இந்த உற்பன்ன ஏகாதசி. அதாவது உற்பன்ன ஏகாதசி வரும் 26ஆம் தேதி. ஒரு முக்கியமான ஏகாதசி வரலாம். 28 பிரதோஷம். பிரதோஷத்துக்கு ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு 61 வீடியோஸ் இருக்குது. ரைஸ் ஐட்டம்ஸ் என்ன வேணுமோ பிரதோஷத்தை அன்னைக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்றாந்தேதி அமாவாசை, டிசம்பர் 1 வந்து அமாவாசை. இதோட அன்னையோட வந்து ஆகாஷ தீபம் முடியறது. நவம்பர் 30 முடிச்சிடலாம் நம்ம. அன்னையோட ஆகாஷ தீபம் முடியறது. அப்புறம் திருவோண விரதம் 6ஆம் தேதி திருவோண விரதம் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கணும்னா திருவோண விரதத்தை உப்பு இல்லாமல் இருக்கணும். நம்ம சப்பாத்தி நிறைய பிரசாதம் காமிச்சிருக்கோம். நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். திருவோண விரதம் 7ஆம் தேதி வந்து சஷ்டி, சஷ்டி வருது. திருப்பி ஏகாதசி 11ஆம் தேதி வருது இல்லையா? 11 ஏகாதசி. அப்புறம் முக்கியமானது திருக்கார்த்திகை, அந்த திருவண்ணாமலை தீபம் வந்து 13ஆம் தேதி. அது ஜென்ரலாக எல்லாருமே கொண்டாட நம்ம அந்த 3 நாளுமே ஏற்றலாம். ஆக்சுவலாக பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சாத்திர தீபம். 13ஆம் தேதி வந்து கார்த்தால வந்து பரணி தீபம் இருக்கும், சாயந்தரம் வந்து மகாதீபம் இருக்கும். திருவண்ணாமலை தீபங்கிறது ஈவினிங் இருக்கும், 13 சாயங்காலம். கார்த்தால பரணி தீபம் ஏற்றுவா திருவண்ணாமலையில். 15 வந்து விஷ்ணு தீபம், இல்லைன்னா பாஞ்சராத்திர தீபம். 15ஆம் தேதி. ஆமாம், பௌர்ணமி இருக்குது அன்னைக்கு, கார்த்திகை நட்சத்திரம் இருக்குனால அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். அது வந்து 15ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம், விஷ்ணு தீபம். விஷ்ணு தீபம்ங்கிறது வந்து கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமிக்கு பண்ணுவோம். இப்போ சில சமயங்களில் வந்து கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வந்த சமயத்தில் 2 சேர்ந்து வச்சிருவா. இப்போ 15ஆம் தேதி வந்து பௌர்ணமி, அன்னைக்கு பாஞ்சராத்திர தீபம். நம்ம வந்து நிறைய போட்டிருக்கோம் எப்படி இருக்கணும், என்ன ப்ரொசீஜர், என்ன சமயம் சாப்பிடாம இருக்கணும், எல்லாம் விளக்கு ஏற்றுறதுலாம் நல்லா பண்ணி காமிச்சிருக்கோம். பழைய வீடியோ பார்க்கலாம். இந்த வருஷம் ஜென்ரலாக போடுவோம். நம்ம வீடியோ நம்ம பண்டிகை வந்து அவ்வளோ கேண்டாக காமிக்க மாட்டோம். பழைய வீடியோஸ் தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு மார்கழி, நம்ம ஆண்டாள் ஸ்டார்ட் ஆகிடும். சந்தோஷம். அதுக்கப்புறம் மார்கழி ஸ்டார்ட் ஆகிடும். மார்கழி வந்து டெய்லியே விசேஷம் தான் ஆண்டாளுக்கு. அது என்னன்றது பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ. ஓகே.